ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸ்லாம் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியானம் ஒரு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். சப்போஸ் இன்றைக்கி எக்ஸாம் நல்லா பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி காலையில் மெஜாரிட்டியாக நடந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரலாக பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக வந்திருக்கு, கொஞ்சம் கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. அதுவும் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் வந்துருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்ம கம்யூனிட்டி ஆப்லையும் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம், காலையில் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டின் கஷ்டமாக வந்துருந்துச்சு, மீடியமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ காலையில் எக்ஸாம்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி மத்தியான எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கமெண்ட் டாப்பில் ஓட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ மத்தியான எக்ஸாம்ஸ் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வரலான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாகவும் மீடியமாக தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்ஸ் யார் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். முடிஞ்ச எக்ஸாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா உங்களால் அந்த எக்ஸாம்ஸை மாற்றவும் முடியாது. ஸோ அதே மாதிரி ஓவராலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எல்லாருமே ஒரே போல இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்கள் ரிலேட்டிவ் கிரேடிங் இருக்குது. ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ நல்லா எழுதலை அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸாமில் கோட்டை விட்டுறாமல் அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாமில் மெஜாரிட்டி சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கேரம் விளாட்றீங்க அப்படின்னா அதில் அந்த ரெட் கலர் காயினை அடித்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஆப்போனண்ட் வந்து ரெட் கலர் காயின் அடித்தாலுமே அவங்க ஒரு பாசிபிலிட்டிஸை விட்டுட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லா காயின்ஸ் அடித்து வின் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு எக்ஸாம், இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு சப்போஸ் நல்லா பண்ணல அப்படின்னாலும் அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸில் பேலன்ஸ் இருக்க காயின்ஸை நீங்கள் அடித்து வின் பண்ணுற மாதிரி நார்மலாக வந்து வின் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டே இருங்க. இந்த ஒரு எக்ஸாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாமில் கான்சென்ட்ரேட் பண்ணால் மட்டும் விட்டுறாங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுற எஃபோர்ட்டுக்கு எல்லாத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் அப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் இன்றைக்கி ஓரளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக மீடியமாக வந்துருக்கனால எல்லாருமே உங்களை மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வரப்போகிற எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.